இல்ல, தோழர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா ஆல்ரெடி பேசிட்டாங்க. நீங்க 2 பேருமே நல்லா பேசிட்டீங்க. அப்புறம் நீங்க ஏதாவது விட்டிருந்தீங்களா இல்லையான்னு தேடி கண்ணுக்கு தெரியாதெல்லாம் கண்டுபிடிச்சு குமரேசன் தோழர் சொல்லிட்டாரு. ஆமாமா. அதனால ஆக்சுவலா 2மே ரொம்ப நல்ல படம். கொஞ்சம் நீங்க சொன்ன மாரி கொஞ்சம் ரிலேட்டபிளாவும் இருந்தது நமக்கு. இந்த சொசைட்டில நமக்கு வந்து ரொம்ப அப்ரெஸ்டா இருக்கிற மக்களுடைய வாழ்க்கைய அவங்க அவங்கள்ட்ட அதிகமா அ என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்காம, அவங்க பின்னாடி கேமரா வச்சு ஷூட் பண்ண மாதிரியான ம். படங்கள் 2மே. ஆமாமா. இப்ப நம்ம கதையா புதுசா உருவாக்கி இது படத்த எடுத்தாங்கன்றது கூட நம்ம யோசிக்க தேவையில்ல. 2 நிலப்பரப்புல வாழ்ந்த 2 வித்தியாசமான மனிதர்கள், ஒடுக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கைய கேமரா வச்சு ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் இது வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய இதுன்னு சொல்ல முடியாது. 2த்துலயுமே வர்ற கதாநாயகிகள பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து தனிப்பெற்றோர். சிங்கிள் மதர் 2 பேருமே. ஆமா. 2த்துலயும் வந்து அவங்க அந்த சிங்கிள் மதர் 2 பேருடைய சிங்கிள் மதருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குங்கிறது, அ அசால்ட்டா நம்மலாம் கடந்து போயிடுறோம். நம்ப ஊர்லயே நம்ம சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அசால்ட்டா நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா, அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அப்படிங்கிறது, அவங்களோட ப்ராப்ளத்த அவங்க ஃபேஸ் பண்ணணும். சுத்தி இருக்கிற சமூகத்த ஃபேஸ் பண்ணணும். குழந்தைய வளர்க்கணும். இதெல்லாம் அவ்வளவு ஈஸியானது இல்ல. அப்போ ஒரு சிங்கிள் மதரினுடைய வாழ்க்கை பிரச்சனைகள தீர்க்கணும்னா, அ கல்யாணம் பண்ணி இன்னொருத்தரோடதால தான் சரியாக முடியுங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா இந்த சொசைட்டி தான் கை குடுக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணணுமா? வேண்டாமா? கல்யாணம் பண்ணாம யாரோடையாவது வாழணுமா? வேண்டாமாங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும். அது இல்ல தீர்வு. இந்த சொசைட்டி வந்து அதுக்கு அவங்களுக்கு சமமா கை குடுக்குற நிலைமை வரணும். இப்ப நீங்க அந்த இதுல ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னாலே, இது எல்லாம் அவங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் ஆக்சுவலி பார்த்தா. அந்த சொசைட்டியா ஒரு கை குடுத்துரு இப்ப சாப்பாட்டுக்கு ஒரு $40 நீங்க கட்டுனா தான் அந்த குழந்தை சாப்பிட முடியும். அந்த குழந்தைக்கு $40 கட்ட முடியாத அம்மாவால அந்த குழந்தைய வளர்க்கக்கூடாதுன்னு கொண்டு போயிருவாங்கன்னு ஒரு பயத்த கிரியேட் பண்ணுதுல்ல ஒரு சிஸ்டம். அதோட கேவலமான சிஸ்டம் எது இருக்க முடியும்? அதுக்கு பதிலா அந்த குழந்தைக்கு மத்த எல்லா குழந்தைக்கும் மாரியும் சாப்பாடு இலவசமா போட்டா, அந்த ப்ராப்ளம் பாதி முடிஞ்சிருக்கும். மீதி ப்ராப்ளம் எப்ப முடியும்னா, அந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த குழந்தைக்கு மருந்து குடுத்தா சரியாகணும். அந்த மருந்த இலவசமா குடுக்கறதுக்கு அந்த அரசாங்கத்தால முடியல, இந்த சொசைட்டியால முடியலன்னா, அப்புறம் அது இப்படி இந்த இந்த அந்த பெண்ணுக்கு வர்ற எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சொசைட்டியா இந்த சிஸ்டம்ல இருக்கிற கோளாறுகள்னால வர்ற ப்ராப்ளம் தான். அது மாரி இங்கேயும் அந்த ஸ்டோலன்லயும் பார்த்தீங்கன்னாலும் அதேதான். அவங்கள வந்து இப்ப இந்த 2 பேரும் இவங்க பார்க்குறாங்க. அவங்க கூட பயணம் பண்ணி ஹெல்ப் பண்றாங்க அந்த பெண்ணுக்கு. இந்த 2 பேரும் அந்த இடத்துல வரலன்னு வச்சுக்கங்களேன். 2 பேர் கூட ம். இல்ல. அந்த தம்பி மட்டும் வரலன்னா, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னவா இருக்குங்கிறது நம்ம யோசிச்சே பார்க்க முடியல. எ அ இப்ப அதே மாரி இப்ப இந்த ஸ்டோலன் படத்த பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல அ அ இந்தியா முழுக்கவே கொண்டாடப்படுற படமா இன்னைக்கு மாறியிருக்கு ஸ்டோலன். எல்லா ரிவ்யூ சைட்லயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பாராட்டி கொண்டாடியிருக்காங்க ஸ்டோலன. IMDbலயும் பெரிய ரேட்டிங் இருக்கு. எல்லா பாப்புலர் ரிவ்யூவர்ஸும் பாராட்டி எழுதியிருக்காங்க. நீங்க அப்படியே அந்த பக்கம் ஸ்ட்ரா படத்த போய் பாருங்க. எல்லா ரிவ்யூஸும் பாருங்க. எல்லா ரிவ்யூவர்ஸும் அந்த படத்த கேவலமா கழுவி ஊத்துறாங்க. ரொம்ப மோசமா. ஸ்ட்ரா படத்த. நம்ம ஆமாமா. சாதாரண மக்கள் சாப்பிடுறேன். ஒரு சில பேர் நம்ம பாராட்டுறது இருக்கு. பட் ஆனா ரிவ்யூவர்ஸ் சரி. அதே மாரி பெரும்பாலான மக்கள் நீங்க IMDb ரேட்டிங்க பாருங்க. 10க்கு 1 6.5 இருக்கு. 1 தான். 6.5 இருக்குல்ல. 10க்கு 1 தான் மினிமம் போட முடியும். 0 போடவே முடியாதுங்க. 1 ம். அவ்ளோ பேர் போட்டுருக்காங்க. ஏன்னா, நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா, ஸ்டோலன் வந்து நம்ம மக்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள பேசுறோம். அதுக்கு சொல்யூஷன் வந்து எதுன்னு கேள்வி கேட்க வைக்கல நம்மள. நம்மள வந்து ஓகே, ம். இது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாரி பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. பரிதாபப்படுறோம், எல்லாமே படுறோம். பட் ஸ்ட்ரா வந்து பளீர்னு நம்ம கன்னத்துல அறைஞ்சு நம்ம இந்த சிஸ்டத்த கேள்வி கேட்க வைக்குது. இந்த சிஸ்டம்ல எவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன் அவங்களுக்கு வந்து இப்ப ச இலவசமா பள்ளிக்கூடத்துல சாப்பாடு போட்டா என்ன? மருத்துவத்த இலவசமா குடுத்தா என்ன? அப்புறம் ஒரு சிங்கிள் மதரா இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களோட அதிகமான சம்பளம் குடுத்தா என்ன? அ அதிகமான நேரத்த குடுத்தா என்ன? இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆண் வந்து 5 நாள் வேலை செய்றாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு சிங்கிள் மதர்னா ஒரு நாள் குறைவா தான் வேலை செய்யணும். அதே சம்பளத்துக்கு. அப்படிங்கிற சிஸ்டத்தலாம் அ கொண்டு வந்தா என்ன? அப்படின்னு சிஸ்டத்த பார்த்து நேரடியா கேள்வி கேட்குதுல்ல. அது வந்து இவங்க யாருக்குமே பிடிக்கல. அதுதான் ஸ்ட்ரா படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் விமர்சனம் இருக்கு. எங்க பார்த்தாலுமே அ IMDbலயும் இருக்கு. கமெண்ட்ஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. ரோட்டன் டொமேட்டோஸ் அதான் சினிமாக்கு
முக்கியமான ரிவ்யூ வெப்சைட். அதுலயும் மோசமா இருக்கு. எங்க பார்த்தாலுமே பெரிய பெரிய எல்லாருமே வந்து மோசமான இது சொல்றாங்க. சிஸ்டம் பார்த்து பளிர்னு கேள்வி கேட்குது. ஏன்னா அமெரிக்கா இப்ப ட்ரம்ப் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, 5% இது வாங்குறாரு, எல்லா நாட்டையும் மிரட்டுறாரு. ஒரு ஃபோன் பண்ணா இந்தியாவும் நடக்குது, பாகிஸ்தான் நடக்குது, எல்லாம் அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுக்குறாங்களே. ஆனா அந்த நாட்டுல வாழ்ற மக்களுக்கு எளிமையா அந்த குழந்தைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட கூட தைரியம் இல்லாத ஒரு அரசு தான் அங்க ஆட்சி பண்ணுது. இப்ப தமிழ்நாட்டுல பாருங்க, எல்லா குழந்தையும் ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா சாப்பிடாம வீட்டுக்கு போக முடியாது. சாப்பிடணும்னு நினைக்கிற எல்லா குழந்தையும் 3 வேளை சாப்பிட்டு போலாம். இங்க அரசாங்க மருத்துவமனைக்கு போனோம்னா தரம் கூடுதலோ குறைவோ சில பிரச்சனைகள் இருக்கு எல்லாமேனாலும் அரசாங்க மருத்துவமனைக்கு போகலாம். நமக்கான இதை குறைஞ்சபட்சமாவது இது பண்ணிக்கலாம். இப்ப அமெரிக்கால வந்து அப்படி கிடையாது. எந்த மருத்துவமனைக்கும் நீங்க சாதாரணமா போயிட முடியாது. கல்விங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க கல்வி கடன் வாங்கி லட்சக்கணக்கில் கடனோட தான் நீங்க படிச்சு முடிச்சு வெளியே வரணும் அமெரிக்கால. அதனால கல்லூரி படிப்புங்கிறது அமெரிக்கால மிக 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 குறைவு. டிராப் அவுட்ஸ் வந்து தமிழ்நாட்டோட அமெரிக்காவுக்கு வந்து அதிகம். தமிழ்நாட்டோட அமெரிக்காவோட டிராப் அவுட் அதிகம். பள்ளி பாதியில படிப்பை விட்டு நிக்கிறது ஐரோப்பாவுக்கும் தமிழ்நாட்டோட அதிகம். ஸோ இது எல்லாமே காரணம் என்னன்னா, அரசாங்கமா எல்லாருக்கும் இவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்காம போறது. அரசாங்கம் வந்து ஒரு சிஸ்டமா இது எதுவுமே பண்ணாம போறதுனாலதான் அந்த ஸ்ட்ராவினுடைய நாயகி வந்து யாருமே எனக்கு இல்லை, யாருமே எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சொந்தக்காரங்க கை விட்டுட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கை விட்டுட்டாங்கன்றது இல்ல, இந்த ஹோல் சிஸ்டமே எனக்கு கை விட்டுடுச்சு அப்படிங்கிறது தான் அது. இன்னொன்னு அந்த அந்த படம் ஃபுல்லாவுமே பிளாக் பீப்புளா வர்றதுக்கு அந்த 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இவங்களை எல்லாரையும் எப்பயுமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிளாக் பீப்புள் எல்லாம் ஒரு கருப்பின மக்களை ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள அடைச்சிருவாங்க. அவங்க எல்லாருமே அங்கேயே வாழ்ந்துக்கங்க. அதனால அவங்க பாக்குறது அனுதினம் பாக்குற மக்கள் எல்லாமே வந்து கருப்பின மக்களா தான் இருப்பாங்க. அவங்க அடுத்த ஸ்டேட்டஸ் மக்களை பார்க்கவே முடியாது. அதனால அது ஒரு காரணம். இன்னொன்னுன்னா, இது கருப்பின வெள்ளை இன பிரச்சனையா இந்த படத்துல புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதும், அது நம்ம புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதும் அதுல ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நம்ம அப்படி டைவர்ட் ஆயிடக்கூடாது. இது கிளியரா இதோடைய பிரச்சனையே சிஸ்டம். இந்த முதலாளித்துவ சிஸ்டம் வந்து சுரண்டல் தான் அதோடைய. அவங்க 2 வேலைய செய்ய சொல்றாங்க பாருங்க. 2 வேலை செய்யறேன்றாங்க. ஆமா, ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சு நான் ஒரு நாள் வந்து இத்தாலி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, உலகத்துல இந்த முதலாளித்துவத்தோட மோசமான விஷயம் என்னன்னா, சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, ஒருத்தன் 8 மணி நேரம் ஒரு மனுஷன் 8 மணி நேரம் வேலை செய்யறான்னா அவன் வந்து நிம்மதியா வாழ முடியணும். 8 மணி நேரம் வேலை செய்யறான். ஆனா 8 மணி நேரமும் வேலையும் செஞ்சுட்டு 3 வேளை சாப்பாடு கூட கிடைக்காம இருக்குன்னா அது இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளம். அது அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது. இவங்க 8 மணி நேரம் கூட இல்ல, 2 வேலை செய்யறாங்க. அந்த குழந்தைய பாத்துக்கிறது. இப்ப சோவியத் யூனியன் காலத்துல இருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க ஐரோப்பா பக்கத்துல. என்னன்னா, சிங்கிள் விமன் இல்ல பெண்களே வேலை செய்யறாங்கனாலும் ஒரு வாரத்துல ஆண்கள் 5 நாள் வேலை செஞ்சா பெண்கள் 4.5 நாள் வேலை செஞ்சா போதும். 6 நாள் லீவு, ஆனா அதே சம்பளம். அதே மாதிரி குழந்தைய பாத்துக்கணும்னா எக்ஸ்ட்ரா அதிகமான ஆண்களோட பெண்களுக்கு அதிகமான விடுமுறை உண்டு. இப்படி ஏராளமான வசதிகள் எது செஞ்சு கொடுக்குறாங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து பாத்துக்க வேண்டிய கட்டாயம் அந்த அந்த குழந்தைய பெத்த அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டுன்னு நம்ம கைவிடக்கூடாது. சொசைட்டியா நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் அந்த குழந்தைய வளர்க்கணும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை நம்மளோடதுதான் அப்படின்னு இந்த சொசைட்டி ஏத்துக்கணுங்கிறது தான் அவங்களோட இது. அதுதான் நிறைய வேற சில கண்ட்ரிஸ்ல நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அமெரிக்கா தான் இருக்கிறதுலயே மிக மிக கொடூரமான ஒரு சிஸ்டம். இவ்வளவு எக்ஸ்பர்டேஷனை பண்ணி, இவ்வளவு வரிய வாங்கி, இவ்வளவு அவங்களுக்கு சம்பளம் வந்து கொடூரமான சம்பளமா இருக்கும். நீங்க அந்த இப்ப இதுல வேலை செய்யறவங்கள காட்டுறாங்களா, ஒரு சூப்பர் மார்க்கெட் வேலை செய்யறவங்க, அதுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் பாத்தீங்கன்னா அந்த சம்பளத்தை வச்சு வாழவே முடியாது. அவங்க கடன்ல தான் வாழ்ந்தாகணும், வேற வழியே இல்ல. அப்ப வேற என்ன பண்ணுவாங்க? எதுவுமே இல்லாத ஜனங்க அந்த துப்பாக்கி எடுத்துட்டு 2 பேரும் சுட போறாங்க பாத்தீங்களா, திருடுறாங்கன்னு. காரணம் என்னன்னா, அவங்கள அதுல குற்றவாளியை நம்ம காட்டிடவே கூடாது. படத்துலயும் அவங்களை காட்டல. அவங்க வந்து ரொம்ப அந்த டாபிக் உள்ளே போல பாருங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கும் வேற வழி இல்ல. அவங்களுக்கு வந்து இப்ப இந்த கடன் வந்து மேல 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 சேர்ந்து ஒரு 10 வருஷம் தள்ளி போச்சுன்னா என்ன ஆயிருன்னா, ஒவ்வொருத்தருக்குமே 10 வருஷம் வேலை செஞ்சு முடிக்கும் போது கடன் பாத்தீங்கன்னா பல லட்சம் கடன் இருக்கும். அதை அவங்க எப்படி அடைப்பாங்க? அவங்க ஆட்களை அடைக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு திருட்டை பண்ணி இதை அடைச்சு எஸ்கேப் ஆயிருவோம் அப்படிங்கிற நிலைமைக்குதான் அந்த மக்கள், எக்ஸ்ப்ளாய்டட் மக்கள் இருப்பாங்க. சோ இப்படி அதே மாதிரி திருந்தி வரணுன்றதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கட்டும்னு சொல்லுவாங்கல்ல. அது அமெரிக்கால வந்து திருந்தி வர்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. நீங்க ஒன்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய பிளாக் மார்க். அது ஜெயிலுக்குன்னா என்ன, ஒரு 3 மாசம் சின்ன திருட்டு, சின்ன விஷயத்துக்கு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்க ஐடி கார்டுல மார்க் ஆயிடும் அது. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது,
அரசாங்க அலுவலகத்துல சமமா மதிக்க மாட்டாங்க. சட்டப்பூர்வமாவே அப்படி ஒரு இது இருக்கு. ஸோ அவ்வளவு மோசமான எக்ஸ்ப்ளாய்டட் சிஸ்டத்தை கேள்வி கேட்கிற ரொம்ப முக்கியமான படமா வந்து நம்ம ஸ்ட்ராவை பார்க்கலாம். இதுல அந்த பெண் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எது தீர்வா இருக்க முடியும்னு ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா எழுதணும்னா ஒரு கம்ப்ளீட் கட்டுரை அதை வந்து கொண்டு வர முடியும். பெரிய டிஸ்கஷன் கொண்டு வரலாம். ஆனா இங்க பாருங்க, அந்த படத்தை தான் இந்த படம் அவ்வளவா நல்லா இல்ல அப்படின்னு ஒரு பெரிய ரிவ்யூ ஒருத்தருடைய ஆர்டிகல் படிக்கிறேன். அதுல வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. அதுல எழுதியிருக்காரு அந்த ரிவ்யூல, இந்த படத்துல என்ன யாருடைய ஹேர் ஸ்டைலுமே சரியில்லை, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு. ரொம்ப பாப்புலர் ரிவ்யூவர் அவரு. அவங்க அவங்க யாரோட ஹேர் ஸ்டைலும் சரியில்லை, ஹேர் ஸ்டைலிஸ்டே இல்லாம ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க, இது ஒரு படத்தை நாங்க பார்க்கணுமா? ஆனா அந்த மக்களோட வாழ்க்கை வலி அது வந்து எவ்வளவு இதா பார்த்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இது 2 படமுமே எனக்கு அதுதான். இந்த சோழனை பாத்தீங்கன்னா அந்த முக்கியமா பல விஷயங்கள் சொன்னாலும் முக்கியமா எனக்கு ரொம்ப செக்கா மாதிரியே என்னையும் ரொம்ப பாதிச்ச விஷயம் வந்து மாப் மென்டாலிட்டி தான். அந்த கும்பல் படுகொலை இருக்குல்ல, லிஞ்ச் ஃபைல்ஸ்னு ஒரு படம், ஒரு புக் இருக்கு இங்கிலீஷ்ல, 2019 வந்த புக் அது. அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட, சாரி, ஒரு 2004 இருந்து 19 ஒரு 5 ஆண்டு காலமா இந்தியா ஃபுல்லா நடந்த இந்த மாதிரி கும்பல் படுகொலைகளை எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி ஒரு விவரமா ரொம்ப டீட்டெயிலா அந்த புக் எழுதியிருப்பாங்க. அதுல படிக்கும்போது நம்ம அவ்வளவு பதட்டமாகும். எப்படிடா நீங்க இவ்வளவு கும்பலா போய் கொலை பண்றீங்க அப்படின்னா, இது இன்னைக்கு கொலை பண்ற கும்பலா வந்தாலும் இது ஒரு 40-50 வருஷமா அவங்கள மனசை வந்து மாத்திட்டே இருந்திருக்காங்க. நீ வேற அவன் வேற, நீ வேற அவன் வேற, நீ காசு இருக்கிறவன் அவன் காசு இல்லாதவன், நீ இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி இல்ல, நீ இந்த மதம் அவன் அந்த மதம் இல்ல. சோ அப்படின்னு அந்த பிரிவினையை உருவாக்கி எப்படி இவ்வளவு பேரை கொலை பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றது, அந்த மாப் மென்டாலிட்டி தான் இந்த படத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. யாருக்குமே தெரியல பாருங்க, அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளவு கும்பல் போய் அவங்கள துரத்தி அடிக்கிறது, உதைக்கிறது. இது அந்த ஆக்சுவலா அந்த அசாம்ல செக்கா சொன்ன அந்த ஒரிஜினல் இன்சிடென்ட்ல அந்த 2 பேரும் கொலை பண்ணிட்டாங்க. அவங்க தப்பிச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிதான் இவரு இந்த படம் ஒரு மனிதநேயமா இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி அந்த படத்தை இது பண்ணிருக்காரு. பட் நிஜத்துல வந்து அந்த 2 பேருமே அடிச்சு அந்த ஸ்பாட்லயே கொலை பண்ண 250 பேர் சேர்ந்து போய் அடிச்சா அவங்க எங்க இருந்து உயிர் பிழைக்கிறது? சோ அவ்வளவு கொடூரமான ஒரு மாப் மென்டாலிட்டி. நம்ம இப்போ நீ வேற நான் வேறன்னு பிரிக்கிறாங்களே, அந்த பிரிக்கிறது தான் நம்ம இப்ப பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து பேச வேண்டியதா இருக்கு. நாங்க இந்த மாற்றுல கூட தொடர்ந்து புல்டோசர் அடிப்புகள் பத்தி கட்டுறோம்னா எழுதிட்டு இருக்கோம்ல, அது பாத்தீங்கன்னா இது மாப் மென்டாலிட்டி தான். இந்த மாப் மென்டாலிட்டியோட அடுத்த கட்டம் இது. ஒரு 10 வீடு இருக்கு ஒரு தெருவுல, 5ஆவதா இருக்கிற ஒரே ஒரு வீடு முஸ்லீம் வீடு, மீதி எல்லாம் ஹிந்து வீடு. அந்த முஸ்லீம் வீடை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு புல்டோசர் வச்சு இடிச்சு தரமட்டமா தள்ளுறாங்க. மீதி இருக்கிற 9 வீட்டுக்காரங்களும் அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க. ஏன்னா இந்த 9 வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு மாப் மென்டாலிட்டி இருக்கு, இவங்க வந்து மோசமானவன் தான். ஒரு சில இடங்கள்ல அந்த கட்டுரை எல்லாம் படிக்கும், ஒரு சில இடங்கள்ல அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்தா மீதி 9 வீட்டுக்காரங்க இன்னும் கை தட்டி இருக்காங்க. அப்பா நம்ம தெருவில் இனிமேல் முஸ்லிம்ஸ் யாரும் இல்லப்பா அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு வந்து இவங்க கொடூரமான ஒரு நிலைமைக்கு நம்ம மக்களை கொண்டு போறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒற்றுமைகள் 99% இருக்கும். அந்த 1% தான் வித்தியாசம். என்ன அந்த 1%னா, நம்ம எப்படி சாமி கும்பிடுறோம், அவன் எப்படி சாமி கும்பிடுறான், அவன் எப்படி சாமி கும்பிடாம இருக்கான், அந்த 1% வித்தியாசம் தான். இந்த 1% வித்தியாசத்தை ஓரமாவே 99% நம்ம எல்லாரும், எல்லாருக்கும் மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாராலையும் பேச முடியுது, எல்லாருக்கும் தலைமுடி இருக்கு. இது இவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கு நமக்கு. அதை வந்து அந்த ஒற்றுமைகளை பேச வேண்டிய அவசியம் நமக்கு இந்த படங்கள்லாம் நமக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறேன் நான். இது 2த்தையும் இப்ப நம்ம பேசினதை வச்சு கம்பேர் பண்ணி யாராவது ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய கட்டுரையா கூட நம்ம யாராவது எழுதினாலும் நம்ம மாற்றுல கூட போடலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படமா 2மே இருக்கு. அதை கரெக்டா சேர்த்து பேச வச்சது எனக்கு பிடிச்சிருந்ததுனால. நன்றி தொடர். அதெல்லாம் வந்து இதுக்கான எல்லா கிரெடிட்டும் செக்காவை தான் சேரும். செக்கா ஒரு படத்தை சொல்ல போய் நான் ஒரு படத்தை பார்த்து அதுல ஒரு படத்தை பார்த்து இப்படியா தோணிதான் வந்தது இந்த இடம். நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடி கடகடன் பாத்துறணும்னு தோழர் அவசரமா பாத்துட்டாரு பாருங்க. அங்கதான் அதுதான் முக்கியமானது வேற. கண்டிப்பா.